nobody buys the ticketல கவனி, உனக்கு ஸ்பெல்லிங் எரர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா do we கூட கொடுக்கலாம். நீங்க அப்படியே ஆல்ரெடி क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. இந்த v வந்து வராது. ஏன் வராது? ஏன்னா vனா நாம ரிப்போர்ட் பண்றவங்களையும் சேர்த்து அந்த இடத்துல v வரும். அதனால நாம என்ன யூஸ் பண்ண கூடாது? ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரக்கூடாது. do I ன்னு வரக்கூடாது. இல்ல என்ன வரக்கூடாது? v ன்னு வரக்கூடாது. அங்க என்ன வரணும்? do they ன்னு வரணும். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாரு. I am reading a story. சரியா? இந்த சென்டென்ஸ்ல நாம question tag அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எப்படி வரணும்? என்ன வரணும்? am and I ன்னு உனக்கு கொடுத்துக்கலாம். am and I ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன வரணும்? are in I ன்னு வரணும். question tagல மட்டும் இது r in I அப்படின்னு மாத்தணும். சரியா? ஐக்கு வந்து r யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ क्वेश्चन டேக்ல நீ r in I ன்னு மாத்த வேண்டியிருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி क्वेश्चन டேக்ல வந்துச்சுன்னா இவ்வளவுதான் வரும். அதே மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோ. rarely, barely, scarcely, seldom இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சென்டென்சஸ். சரியா? அதே மாதிரி தான் nobody, none வேற என்ன இருக்கு நெகட்டிவ்ல. சோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? அத பாசிட்டிவ் போட்டு இது பண்ணணும். அதே மாதிரி அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ்னா தெரியும் இல்லையா? அட்வர்ப்ஸ்னா என்ன? verb டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்த verb டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்படினா she danced beautifully. இந்த மாதிரி beautifully. சோ அப்ப ly வந்தாதான் அது. இப்ப லாஸ்டா 2028 क्वेश्चनல சத்யா as Satya is ill, so she walks slowly அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? ஸ்லோன்னு கேட்டிருந்தாங்க. she walks slow அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இதுதான் ஸ்பாட் எரர். இந்த இடத்துல நம்ம as வந்துச்சுன்னா என்ன போடுவோம்? as வரும், இல்லனா so வரும். as பட் அந்த ரெண்டுமே சேர்த்து மாத்தி கட்டுறதுனால அதை எடுத்துட்டு என்ன போட்டாங்க? as எடுத்துட்டு so போட்டு எடுத்துட்டாங்க. பட் அதுல என்ன மிஸ்டேக்? adverb மிஸ்டேக். அந்த இடத்துல ஸ்லோன்ற வார்த்தைக்கு கூட என்ன சேர்க்கணும்? ஸ்லோலின்னு மாத்தணும். சோ அந்த இது வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. சோ அதுதான் சொல்றேன், adverb பொறுத்த வரைக்கும் verb டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்திருக்கா, அதுக்கு கரெக்டா அந்த இடத்துல சூட் ஆகுமா அப்படின்னு போடணும். இதே ஃபாஸ்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா? the deer runs fastly அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? run fast. fastlyன்ற வார்த்தை கிடையாது. சரியா? சோ இந்த மாதிரி அட்வர்ப்ஸ்ல மிஸ்டேக் வருதா இல்லையான்றத செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் adjective. இந்த adjective அப்படின்றது சேம், இதோட ஆப்போசிட் தான். நீ verb டிஸ்கிரைப் பண்ணா அது adverb, noun டிஸ்கிரைப் பண்ணா அது என்னது? adjective. சோ அப்ப அந்த adjective வார்த்தைகளையும் பார்க்கணும். இப்போ நான் என்ன சொன்னேன்? she danced beautifully. அவ எப்படி ஆடுனா? ரொம்ப அழகா ஆடுனா. ரைட்? சோ அதே மாதிரி நாம இங்க she is beautiful னு சொன்னா அர்த்தம் அந்த இடத்துல அவ அழகா இருந்தா அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த டிஸ்கிரைபிங் அபௌட் நவுன் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை தான் பியூட்டிஃபுல். ஆனா பியூட்டிஃபுல்ன்றது அவ பண்ணன ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பாத்துக்கணும். அடுத்தது கன்ஜெக்ஷன். எய்தர் ஆர், எய்தர் நார்னு கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல என்ன வரணும்? எய்தர் ஆர்னு வரணும். நெய்தர் நார்னு இருக்கும். நெய்தர் நார்னு இருந்துச்சு, நெய்தர் ஆர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது கன்ஜெக்ஷன் அப்படி மாத்தி கொடுத்துக்கலாம். எய்தர் ஆர், நெய்தர் நார். இதான் பேர் ஆஃப் கன்ஜெக்ஷன். சோ அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் மிஸ்டேக் வரலாம். தட் வரக்கூடாத இடத்துல தட் போட்டுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா she said that, அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் வரும். she said that she was busy அப்படின்றது. அந்த இடத்துல தட்ன்ற வேர்ட் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன போட்டுக்கணும்? தட்ன்னு போடணும். அந்த டைரக்ட்ல படிப்போம் இல்லையா? அந்த கன்ஜெக்ஷன் மிஸ்டேக்ஸ் கூட உனக்கு மிஸ்டேக் கேட்கலாம். அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல தான் than வந்துச்சுன்னா to யூஸ் பண்ணுவோம் இல்லையா? she is taller than me. அந்த இடத்துல than கரெக்ட். அப்படிதானே? she is junior to me அப்படி மாத்தணும். junior than me ன்னு போடக்கூடாது. அதே மாதிரி I prefer coffee than tea அப்படி போடக்கூடாது. என்ன போடணும்? to tea போடணும். இந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல கேட்பாங்க. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சுன்னா முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். the most beautiful lady அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரியா? most beautiful னு போடக்கூடாது. so the most, அதாவது
ஏதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரில இருந்துச்சுன்னா அவங்க தான் என்ன பண்ணணும், டேப் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டணும். ஓகேவா? மொத்தமா ஸ்பாட் த எரர் அப்படின்றது இதுல இருந்து தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், 10 டாபிக்கும். ஸோ அதை தெளிவா பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணு, ஆன்சர் பண்ணு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை ஒழுங்கா படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்க, a verb must agree with the subjects called agreement or concord. இதை நம்ம புக்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்லயே பார்த்துட்டோம். The children are playing, the child are playing in the ground. Children வரணும். அப்படி இல்லைன்னா என்ன வரணும், is வரணும். The boy have 2 pens. has 2 pen வரணும். அப்படி இல்லைன்னா boys மாத்தணும். அடுத்தது she write a letter. If the singular subjects are preceded by each and every, the verb is usually singular. Distributive pronoun. Every boy and girl are ready. Where singular form are. இந்த இடத்துல என்ன வரணும், was ready ன்னு வரணும். everyன்ற வார்த்தை வந்ததுனால each of the cycle is damaged. இந்த இடத்துல பாரு, one of them வந்துச்சுன்னா cyclesனு வரணும், each of ன்னு வந்துச்சுன்னா என்ன வரணும், cycle மட்டும் வரணும். இந்த கன்ஃபியூஷனையும் ஞாபகம் வச்சுக்கோ. one of the cycles is damaged, இங்க each of the cycle is damaged. வித்தியாசம் புரியுதா? புரியலையா? Next, everyone are good in this class. Is good in this class. 2 or more singular subjects connected by or, nor, either or, neither nor. Take a verb in the singular. என்ன வரணும், was there. So அதுக்கு ஏத்த மாதிரி நீ சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாரு, when the singular subject plural subject joined by or, nor, இது வந்துச்சுனாலே நாம என்ன பண்ணோம், சிங்குலரை தான் கன்சிடர் பண்ணுவோம். neither the headmaster nor the assistant masters was present. ஏன் was present போடுறோம், ஒன்னு இவங்க இல்ல அவங்க, அப்ப neither பக்கத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட், either I or you present this gift. அதே மாதிரி சென்டென்ஸ்ல 2 விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் I and ராஜேஷ் went to play இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணணும், ராஜேஷ் and I ன்னு போடணும். ஃபர்ஸ்ட் பர்சனா ரெண்டாவதா தான் போடணும். செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனா தான் நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போடணும். அடுத்தது either he or I is mistaken. Next bar, one of the boys are missing. Correct அதே, one of the boys is missing னு வரணும். one of the girl is not good. girls is வரணும். ஓகேவா? அடுத்தது பாரு, anybody, என்ன டவுட்? எக்ஸாம்பிள் என்ன போட்டுட்டாங்களாமே அந்த மாதிரி. ஆமா, இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு, எரர் மிஸ்டேக் இருக்கு, அதை நீ கரெக்ஷன் பண்ணணும். அதான் எக்ஸாம்பிள். இங்க ஒன் ஆஃப் த பாய்ஸ் இருக்கா, பட் ஆனா இங்க ஆர் இருக்கா, சோ அந்த இடத்துல இஸ் போடணும். கீழே ஒன் ஆஃப் த கேர்ள்னு மட்டும் இருக்கு, என்ன வரணும், இங்க கேர்ள்ஸ் எஸ் வரணும். நெக்ஸ்ட் பாரு, anyone attend the meeting. attends the meeting. Next, anybody answer this question. No one are correct. Nobody were in the meeting yesterday. Someone have stolen the purse. Somebody have done this mistake. Everyone are good in this class. If everybody come under the one umbrella, it is easier to get the structure. Comes. Everything go right. Something are missing here. Nothing are impossible. Okay, இது எல்லாமே plural மாதிரி தெரிஞ்சா கூட நீ என்ன பண்ணணும், சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவ. பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சிவிக்ஸ், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், நியூஸ், லிங்குவிஸ்டிக்ஸ், பொலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் தான். நியூஸ் தவிர இது எல்லாமே சப்ஜெக்ட் ரிலேட்டட் வேர்ட் தான். The news are very good. Linguistics are an interesting subject. Mathematics are my favorite subject. Physics are natural science of matter. Is natural science. So மொத்தத்துல இந்த 10 டாபிக்ல இருந்து தான் உனக்கு எரர் கேட்கறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி சான்சஸ் இருக்கு. நீ கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டேன்னா ஈஸியா போட்டுடலாம். எக்ஸெப்ஷனல் ரூல்ஸ் எல்லாம் பெருசா இதுல ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உனக்கு ரொம்ப டஃப்பான சென்டென்சஸ் எல்லாம் தேடி கொடுக்க மாட்டாங்க. ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த அட்வர்ப் சேஞ்ச், அட்ஜெக்டிவ் சேஞ்ச் பண்றது, கொஸ்டின் டேக் பிளஸ் அந்த ஆர்டிகல் மிஸ்டேக், சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக், இந்த மாதிரி தான் இருக்கும். சோ சென்டென்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பாரு, அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாரு.
ரொம்ப ரேரா தான் நோ எரர் கொடுப்பாங்க. அதனால எடுத்த உடனே உனக்கு தப்பு தெரியலன்னா நோ எரர்னு போடக்கூடாது. சரியா? ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்லயே நோ எரர் கேட்டதில்லை. சரியா? அதனால எரர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சென்டென்ஸை தெளிவா ரீட் பண்ணி பார்த்து அது சூட்டபிளா இருந்தா மட்டும் ஆன்சர் பண்ணு. சப்போஸ் உனக்கு டவுட் இருக்குன்னா அட்டன் பண்ணாது. அட்டன் பண்ணாம ரைட்டிங் பார்ட்ல போயிடு. நீ படிக்காமலே அட்டன் பண்றதுல ஃபர்ஸ்ட் நீ அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம், சம்மரி ரைட்டிங் ப்ரிஃபர் பண்ணலாம், அண்ட் பிக்சர் ரைட்டிங் எழுதலாம். ஓகேவா? பட் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ரைட்டிங் படிச்சிருப்போம். ஸோ அப்ப லெட்டர் ரைட்டிங் எழுதிக்கோ, நோட்டீஸ் ரைட்டிங் எழுதிக்கோ, சம்மரி ரைட்டிங் எழுதிக்கோ. Spot the error. If you are confident on that sentences, you can attend. அல்லனா என்ன பண்ணக்கூடாது? அட்டெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ எது ஈஸியா இருக்கும்? ஏன் இந்த ஸ்பாட் எரர் நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா உனக்கு டைம் சேவ் ஆகும். அதனால மட்டும் தான் சொல்றேன். அட்டெண்டன்ஸ்க்கு வந்து டைம் கரெக்டா இருந்தா மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் போடு, இல்லைன்னா போடாது. சரியா? ஓகே. ஸ்பாட் எரர் ஓகேவா? 10 டாபிக்ஸ்ல மட்டும் தெளிவா பாத்துக்கோ. சரி.